அந்த மனுஷன் சொல்ற ஆசாரியனை பார்த்து, இல்லைங்க இப்படி நீங்க பண்றது தப்பு இல்லைங்க, இப்படி பண்ணாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. யோசிச்சு பாருங்க. எந்த இடத்துல பல இடங்களில நான் பிலிவர்ஸ்க்கு இருக்கிற பொறுமை பிலிவர்ஸ்க்கு இல்ல. பல இடங்கள்ல நான் பிலிவர்ஸ்க்கு இருக்கக்கூடிய உண்மை யாருக்கிட்ட இல்ல, பிலிவர்ஸ்ட இல்ல. பல இடங்களிலே நான் பிலிவர்ஸ்ட இருக்கிற தாழ்மை யாருக்கிட்ட இல்ல. புறஜாதியாருக்குள்ளும் காணப்படாத காரியங்கள், அஞ்ஞானிகளுக்குள்ளும் இல்லாதவைகள் ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். ஒவ்வொன்றத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். நீ பலிபடுத்துக்கிட்டு இருந்த அப்பத்தையும் ரசத்தையும் எடுக்க போறவன், இதை வாயில வைக்கிறதுக்கு முன்னாடி, இதை சாப்பிடறதுக்கு முன்னாடி உன்னுடைய நீதி புறஜாதியாரை விட உன்னுடைய நீதி தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்குது, அதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் என்ன பண்ணிட்டாராம், கூடாரத்தை தள்ளி போட்டாராம் பாருங்க. அதோட கூடாரம் என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. ஆனா அதே நேரத்துல இந்த கூடாரம் தாவீதின் கூடாரம், இதை கட்டி எழுப்பின தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, வாசிங்க முடிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசி. இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். எதனால இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று. இதுதான் தாவீதின் கூடாரத்தில் நிற்கக்கூடிய ஊழியக்காரனுக்கான சாட்சி. இதுதான் சாட்சி. அவன் என்ன செய்வான், பிரமாணத்தை அவமாக்கி போட்டுட்டு அவனுக்கு இஷ்டமானபடி அதை புசிப்பான். ஆனா இங்க என்ன தெரியுமா, இவன் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வான். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுக்கு சித்தமானவைகளை செய்யறோமா, தேவனுக்கு பிரியமானவைகளை செய்யறோமாங்கிறதான் கேள்வி. இன்னைக்கு தாவீதின் கூடாரம் வந்துடுச்சு. நீங்க நானும் தான் தாவீதின் கூடாரம். திருப்பி சொல்றேன், பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தாவீதின் கூடாரம் நீங்களும் நானும் தான். அந்த கூடாரம் தள்ளப்பட்டதுக்கு காரணம் அது அவமாக்கப்பட்டது. பிரமாணம் அங்கே என்ன அவமாக்கப்பட்டது, ராங் கம்யூனியன். கம்யூனியன் இருக்கு, புசிக்கிறான், ஆனால் அவமாய் புசிக்கிறான். அதனால தான் இந்த கூடாரத்துக்குள்ள இருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்றாரு, போஜனபானம் பண்ணுகிறவன் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணாமல். ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். உட்காந்து இங்க உட்காந்துட்டு பாக்குறோம், அவனுக்கு நான் பரவாயில்ல, இவனுக்கு நான் பரவாயில்ல, அந்த சர்ச்சுக்கு நான் பரவாயில்ல. எந்த டினாமினேஷனையும் கம்பேர் பண்ணாதீங்க, எந்த விசுவாசியோடையும் கம்பேர் பண்ணாதீங்க. நீங்க கம்பேர் பண்ண வேண்டிய ஆள் இருந்தா அப்படி பண்ணா, எனக்கு தெரிஞ்சு பைபிள்ல 2 பேர்தோட கம்பேர் பண்ணலாம். ஒன்னு பவுலோட பண்ணலாம், ஏன்னா பவுலே அதை சொல்றாரு, என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்றாரு. மேபி பவுலோட கம்பேர் பண்ணலாம், இல்லையா இயேசு கிறிஸ்துவோட கம்பேர் பண்ணலாம். ஏன்னா குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏலியின் கூடாரத்துல அது அவமாக்கப்பட்டபடினால ஆசாரியத்துவம் தள்ளப்பட்டது. ஆசாரியன் மரித்து போனான், பிரமாணம் நின்று போச்சு. இப்போ நம்ம கைக்கு அப்பமும் ரசமும் வந்திருக்குது, கூடாரம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. நீங்களும் நானும் ஆசாரியனாய் இருக்கிறோம், தேவன் பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். இப்ப நம்ம கையில் அது வந்திருக்குது. நாம ஒழுங்கா அதை புசிச்சா தான் இந்த கூடாரம் நிற்கும். இல்லைன்னா திருப்பி எந்த கூடாரம் வந்துடும், ஆசாரிப்பு கூடாரம் வந்துடும். அப்ப ஆண்டவர் நமக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். ஒவ்வொரு முறை எடுக்கும் போதும், கமெண்ட் எடுக்கும் போதும், இது சடங்காச்சாரமாக அல்லது ஏதோ ஒரு கிறிஸ்தவத்தினுடையதான ஒரு பாரம்பரியமாக எடுக்காம எனக்குள்ள ஒன்று தோணணும், நான் மிக முக்கியமான ஆசாரியத்துவத்துக்குள் கடந்து வந்திருக்கிறேன். அவர்கள் பண்ண தப்ப நான் செய்யக்கூடாது, அவர்கள் இழந்ததை நானும் இழக்கக்கூடாது. அவர்கள் ஆசாரியத்துவத்தை இழந்து போனார்கள், நான் இழக்கக்கூடாது. அவர்கள் உட்கார்ந்தார்கள், நான் உட்காரக்கூடாது. அவன் மல்லாக்க விழுந்து இறந்து போனான், நான் மரிக்கிறவன் அல்ல, தேவனோடு கூட நித்திய நித்தியமாய் உட்கார போகிறவன். அல்லேலூயா. நாம ஜெபம் பண்ண போகிறோம்.